அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நெஞ்சம்ன்றது மனம், மனம்ன்றது மனம். மனம் செய்கிற செயலெல்லாம் பொய்யான செயலை தான் நம்பி செய்துங்கிறது. சரிங்க ஐயா. ஆனால் இந்த பொய்யான செயலுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த இறைவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒவ்வொரு காரியமும் செய்துங்க, மனசார செய்துங்க, என் குடும்பத்துக்கு உதவிச்சுங்க, என் குழந்தைக்கு உதவிச்சுங்க, என் பிள்ளைக்கு. இந்த பொய்ப்பொருளுக்கு தான் இந்த மனம் செய்ய முடியாதுமே தவிர மெய்ப்பொருளுக்கு செய்ய முடியாது. அந்த மெய்ப்பொருளுக்கு செய்யாததால இது பொய்யான மனம், இது உண்மை இல்லை, இது அழிய போகுது. உடல் அழிய போகுது இல்லையா? உடல் அழியும் போது மனம் அழிஞ்சு போகுது இல்லையா? அப்போ இது மனம் பொய் தானே, என்னுடைய செயல் பொய் தானே. மெய்யான செயலை நான் செய்யலையே, மெய்யான பொருளை நான் துதிக்கலையே அப்படின்னு மாணிக்கவாசகர் வருத்தப்படுறார் இந்த உலக விஷயங்களை பார்த்து. அப்போது மெய்யான பொருளை துதிக்கணும், மெய்யான பொருளை வழிபடணும். அதுதான் உன் காலத்துக்கு வரப்போகிற விஷயம். இது எல்லாமே இப்போ உன் மனைவி, இது யாருங்க? என் பொண்டாட்டிங்க. எத்தனை நாளைக்கு இருக்க போகிறா? நாளைக்கு கொரோனா வந்துன்னா செத்து போகிறாங்க. இது யாருங்க? என் கணவருங்க. நாளைக்கு கொரோனா வந்து இவர் சாக போகிறாரு. இப்போ மனைவி என் கணவன் ஒன்றாக போகிறோம். எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வளர்ந்தாங்க, 2 பேரும் சேர்ந்தோம், 2 பேரும் பிரிய போகிறோம். ஆனால் கடவுள் ஒன்று விட்டு பிரிவானா? அப்போ பொய்யான காரியத்துக்கு தானே செயல் செய்துன்னு இந்த இவ்வளோ நாள். மெய்யான பொருளுக்கு ஒன்றுமே செய்யலையே, அதை யோசிக்க கூட இல்லையே. அதனால் வருத்தப்பட்டு இந்த மக்களை பற்றி சொல்கிறாரு. சொல்லுங்க. அதுதான் ஐயா, வேற நானே பொய்யன்னு அப்படியேப்பட்ட பொய் தான் அவர் சொல்றாரு. நான் எதுக்கும் அஞ்சேன், பேய் வந்தால் அஞ்சேன், பிசாசு வந்தால் அஞ்சேன், கொடூரமானவன் கத்தி கொண்டு வந்தால் அஞ்சேன். ஆனா கடவுளை எவன் கை தொழுறானோ அவனுக்கு அஞ்சி அவன் கால் நொட்டு வணங்குவேன்றார். உலகத்துல நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்டா, எது வந்தாலும் பயப்பட மாட்டேன்டா. ஆனா கடவுளை எவன் அஞ்சு கையால தொழுகிறானோ அவன் காலடியில நான் கிடப்பண்டான்றான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட தூய்மையான பக்தியை பண்ணணும், தூய்மையானவனுக்கு அடிமையா இருக்கணும். ஆனால் நம்ம செய்யற செயல் அப்ப மெய்வாய் கண் மூக்கு செவி. அப்ப மெய்யினா என்ன அர்த்தம்? மெய்யின்னா உண்மை அறிதல், உண்மைன்னு அர்த்தம், உண்மைன்னு அர்த்தம். அப்போ இந்த உண்மையான பொருள் நிக்கலையே, செத்து போகுது, மண்ணுக்கு போயிட்டு. அது எப்படி அது உண்மைன்னு சொல்றோம் நம்ம? அப்ப நம்ம பொய் தானே சொல்லிக்கின்னு இருக்கிறோம். அப்போ இந்த மெய் யாருக்கு? இது மெய். அஞ்ஞானிக்கு மெய் அடையாள பொருள், மெஞ்ஞானிக்கு இந்த அடையாள பொருள் மெய் இல்லை, உள்ளகிற உயிர் மெய். அதனால அவன் சொன்னான், மெய்ப்பொருள் உள்ள இருக்குதுடா, பொய்ப்பொருளை தேடி தெரியுறியடான். அதனால சொன்னான் மெய் வாய் கண் மூக்கு செவின்ட்டான். இது 5 அழிய போற பொருள், உலகிற பொருள், அழியா பொருள்றா. அது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள். அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. உளுத்த நரம்பையும் உளுத்த சதையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா, நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான் அவன் மகான் சொன்னான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இது மெய்ப்பொருள்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம செயல் இந்த உலக விஷயத்துல செய்யறதெல்லாம் பொய்ப்பொருளை செய்துங்கிறோம். ஆனா நமக்கு தோற்ற பொருளை தான், அதனால அதை உண்மைன்னு நம்புறோம். எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. தண்ணி இருக்குதுங்க, தாகம் எடுக்குதுங்க, போனா குடிக்கலாம்னா காணல் நீர். அப்போ அண்ணாண்டு தெரியுது தண்ணி. இந்த வாழ்க்கையே காணல் நீர் மாதிரி தான் வாழ்ந்துன்னுக்கிறோம். எதுவுமே மெய் இல்லை. ஆனா மெய்யை நம்ம தேட மறந்துடுறோம்.
காரணம் ஆசை என்ற மாயை மறைச்சிட்டு. அதனால சொல்றாருப்பா மாணிக்கவாசகர், உன் புள்ள பொய்யா இப்போதுப்பா. சரி அப்பா உன்ன மாதிரி அப்பனே உலகத்துல இல்லைன்றான். உன் உதவி தேவைப்படுற வரைக்கும். ஆமா ஐயா. உன் உதவி தேவைப்பட்ட போயா ஓரமா போய் உட்காரியா, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும்ன்றான். பொய்யா போட்டானே. உன் மனைவி கையில ஒரு பண்டலா சம்பாதிச்சுன்னு போய் கொடுத்தா என் புருஷன் மாதிரி உலகத்துல யாருக்குங்க புருஷன் கிடைப்பான்றான். காசு கொடுக்காத போனா கட்டத்துக்கு நிக்கிற வீட்டு பக்கம் திரும்பாதுறான்றல. அப்ப எல்லாமே பொய்யா தானே போய் நிக்குது. கண்டிப்பா இது நம்ம உணர்றது இல்ல. நமக்கு எப்பெல்லாம் அது சாதகமாகுதோ இதெல்லாம் உண்மையை நம்பிக்கின்னுக்குறோம். இது எல்லாமே பொய் வாழ்வு. அதனால சொன்னான், நந்தவனத்திலே ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. தாயினுடைய கர்ப்பம் நந்தவனம். அதுல 10 மாசம் 4, 6, 10 மாசமா உருவாச்சான். உருவாயி இந்த உலகத்துக்கு வந்து ஆடாத ஆட்டம் ஆடி ஒரு நாள் படுக்கையில படுத்துக்குச்சான். என்ன பயனு? பொய்யான வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தோம், மெய்யான வாழ்க்கையை வாழ தெரியாம. இதான் ஒவ்வொரு மகான்களும் சொன்னோம். இப்ப ஐயா இந்த வார்த்தை சொன்னாரு, எனக்கு கஷ்டம்னா என் வீட்டுல வந்து கேட்பாங்க. காமாட்சமா வெள்ளி வெளுக்கு இருந்தாலும் காசு இருந்தாலும் எது இருந்தாலும் அவங்க கஷ்டம் கண்ணீர் வந்து என் வீட்டாண்டு விடுறாங்க. எனக்கு மனப்பக்குவமா நான் எடுத்து கொடுத்துருவேன். கொஞ்ச நாள் அப்படிதான் கொடுத்துன்னு இருந்தேன். ஐயா கிட்ட முறையிட்டு கேட்ட பிறகு போன மாசத்துலேருந்து என் மனசுல எதுவுமே கொடுக்குவாங்க. ஏன்னா கஷ்டம்னு வரும்போது நீ கொடுக்கலாம், கஷ்டத்தை மீறி உன்னையே வந்து இது பண்ணிக்கின்னு இருந்தா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடு. முன்னாடியே வாங்கிக்கின்னு உனக்கே மனப்பக்குவமா உனக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்துலேருந்து நீ விளங்கிடு. ஐயா 100க்கு 100 உண்மை. இப்போ எங்கள் ஐயா சொன்னார், என் உடம்பு ஃபுல்லாக அப்படியே நடுக்குது. இன்னொரு வேண்டல், நான் இந்த கோயிலுக்கு சேவை செய்கிறேன், அது எப்படின்றது எனக்கு புரியல. எப்படி தானாக வந்ததா என்றது எனக்கு உங்களாண்ட கொஞ்சம் விளக்கத்தை நான் கேட்குறேன். ஆனால் நான் தான் செய்கிறேன், எப்படி வந்து நானே செய்கிறேன்றது எனக்கே தெரியல. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நான் தான் போகிறேன். அவராண்ட இது வரையும் செய்கிறேன். இப்போ பாதி தண்ணி வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்தால் ஜலகண்டீஸ்வரர் மூடி விடுவார். ஜலகண்டேஸ்வரர் மூடி விடுவாரா? ஆமாம் ஐயா, அவர் தண்ணியில் இருந்தவர் ஐயா. ரைட்டு, அதுதான் எனக்கு இதே கரெக்டா கேள்விகள். ஆமாம் ஐயா, நான் பண்ணுறது இது யார் கொடுத்தா? தாய்மான சுவாமிகள் சொல்கிறாரு இந்த அம்மாவோட கேள்விக்கு, முன்னாடி எழுதி கொடுத்துட்டாரு. அருளால் எவையும் பார் என்றான் அத்தை, அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டதல்லார் கண்ட எண்ணையும் கண்டிலேன் என்னடி தோழி. தாய்மான சுவாமிகள் சொல்றாரு, இறைவன் சொல்றான், நான் அத்தைனா இறைவன். இறைவன் சொல்றானா அருளால் எதையும் பார் என்றான். இறைவன் சொல்றானா, டேய் உனக்கு அறிவு இருக்குதுன்னு ஆடாத, உன் அறிவுக்கு பேக்ரவுண்டு என்னோட அருள் வேணும். அருள் இல்லாதவனால இந்த உலகத்துல வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் ஒரு நாள் பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுவான். எல்லாமே இருக்கும், பீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒன்றும் கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, அருளால் எவையும் பார் என்றான் அத்தை, அறியாதே என் சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். ஆனா நான் கேட்கல. ஏன்னா நான் நினைச்சேன் என்னை விட புத்திசாலி இந்த உலகத்துல எவனுமே கிடையாது அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனை விட முட்டாளி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. யார் புத்திசாலி அப்படின்னா, என்னை விட பெரிய ஜீரோ உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னை யார் உணர்ந்தாங்களோ, தலைவனை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்துல என்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, என்னால் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. எல்லாம் செய்ய சொல்றவனும் அவன் தான், எல்லாம் செய்ய தூண்டுறவனும் அவன் தான். நான் ஒரு கருவிக்கு வேல்யூவே இல்லை, அது ஒரு ஜீரோ அப்படின்னு அந்த பக்குவம் யாருக்கு வரும்னா, தன்னை அறிந்து தலைவனை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த பக்குவம் வரும். அவங்க மட்டும்தான் புத்திசாலி. அப்போ இங்கே சொல்கிறாரு, அருளால் எவையும் பார் என்றான் அத்தை, அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். ஆனால் நான் கேட்கல. யார் சொல்றது நான் கேட்க மாட்டேன். அப்போ இறைவன் சொல்றது மட்டும் நான் கேட்பேன். அப்பா சொன்னா கேட்கல, அம்மா சொன்னா கேட்கல, பொண்டாட்டி சொன்னா கேட்கல, புருஷன் சொன்னா கேட்கல, குரு சொன்னாலும் கேட்கலையா? காணாத கடவுள் சொன்னா நான் கேட்பேனா? அவன் எப்படி சொல்லுவான்? ஆனா சொல்லுவானே, மனசுல உன்னை சொல்ல நினைக்க வைப்பான். அவன் சொல்லுனா நீ நானும் பேசுற மாதிரி வந்து சொல்லி இருக்க மாட்டான், காதுல வந்து விழாது.
நினைவாலே அவன் தெரியப்படுத்துவான். நான் ஒரு வேலை செய்ய போறேன்னா இதை நீ பண்ணலாமா வேணாவா, இது சரியா தப்பானத அவன் நமக்கு குறிப்பாலே உணர்த்துவான். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா பேசிருக்கும் போது நம்ம எதோ பள்ளி வச்சோம் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் அவங்க எதை சொல்ல வராங்க, பள்ளி சொல்றது கரெக்டா தப்பான்னு நம்ம போகக்கூடாது. ஆனால் நாம செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஏதோ ஒரு சாட்சியா ஒரு விஷயம் நடக்குது. நான் நீ முடிவு பண்றது இல்லப்பா, வேற ஏதோ ஒரு பொருளே நமக்கு உத்தரவு கொடுக்குதுன்னு அப்படின்னு வெளியே போறாங்க. அந்த ஏதோ ஒரு அந்த மாதிரி போல அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லார் கண்ட என்னையும் கண்டிலேன். சரி, அவன் அருளை பற்றி பார்க்க சொன்னான், நான் பார்க்கல. என் அறிவால பார்த்தா அங்க என்ன இருக்குதான், ஒரும் இருட்டாகுதான், ஒரும் இருட்டாகுதான். ஆனா எனக்கு கண்ணு இருக்குது, வெளிச்சம் வந்தா தானே கண்ணு தெரியும். நல்லா எல்லாத்தையும் இருட்ட, நான் நடுராத்திரியில எல்லா ரூமும் கூட்டிட்டு லைட்ல ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே கருப்பாகுது. ஆனா எனக்கு கண்ணுக்குது. அப்ப இந்த கண்ணால பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. அப்ப அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி தான் ஈசனுடைய அருள். அந்த ஈசனுடைய அருளை தள்ளிட்டு என் அறிவை கொண்டு நான் பார்ப்பேன், என்னால முடியும் அப்படின்னு நான் போனா இருளான பொருள், அங்க இருளை தவிர வேற ஒண்ணுமே இல்லப்பா. அது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா கண்ட எண்ணெயும் கண்டில, அது கடைசியில் என்ன ஆகும், எண்ணெயும் அது காணாமல் போயிடும், செஞ்சிடும். ஏனால் அந்த இருள்ன்றது வேற ஒண்ணுமே இல்லை, மாயை. இந்த மாயை மட்டும்தான் இறைவன்கிட்ட இருந்து உன்னை தூக்கி வந்து ரோட்ல போடும். ஆசிரமத்து கிளம்புனா தான் சாமி கிளம்புனேன், வழியில் ஒரு ஃபோனு, அர்ஜென்ட்டு நீ அங்கே வரணும்னு கேள்வி வந்துச்சு. இப்போ ஆசிரமத்துக்கு போகிறதா அங்கே போகிறதா அப்படின்னு கேள்வி. சரி, ஆசிரமத்துக்கு இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் போய்க்கலாம், முதல்ல இந்த மாதம் இங்கே போவோம். மாயை ஒரு கெட்டதை தடுக்கக்கூடிய சக்தி மாயைக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு அதான் வேலை, ஊரில் அதுதான் நடக்கணுன்றது அதோட வேலை. அதனால அது தடுக்க போகிறதே கிடையாது. ஆனால் ஒரு நல்லதை, ஒரு நியாயத்தை, ஒரு தர்மத்தை செய்ய போனால் மாயையானது குறுக்க நிற்கும். அப்போ நீ என்னப்பா பண்ணணும், உன் அறிவை கொண்டு நீ அதை மோதி பார்க்க முடியுமானா வாய்ப்பே இல்லை ராஜா. உன் அறிவை தூக்கி குப்பையில போட்டு அவன் காலை பிடிச்சிக்கோ, அது அருளா மாறும். அப்போ நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவன் துணையா நிற்பான், அதுல தோல்வின்றதே வராது. இப்போ உங்களுக்கு இந்த சிவ சிந்தனை வந்து கோயிலில் சேவகம் செய்யணும்னா இது உங்கள் புத்தி சொன்னது இல்லைம்மா, உங்கள் மனம் சொன்னது இல்லைம்மா. மேலே வந்து ஒருத்தன் இதெல்லாம் செய்யராஜா அப்படின்னு நம்மளை செய்ய வைக்கிறான், சரிங்களா? இது அடுத்தவங்க காரணம் இல்லை, யாரை பார்த்தோ நான் கற்றுக்கிற விஷயம் இல்லை. நான் யாரை பார்த்தோ கற்றுக்கிறது இங்கே 1000 விஷயங்குது. அதையெல்லாம் விட்டு கூட சிவனை நோக்கி போகிறேன், தெய்வத்தை நோக்கி போகிறேன்னா அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அந்த அருளை பிடிச்சிக்குங்க, பொருளான பாடத்தையும் பிடிச்சிக்கிங்க. அருளும் பொருளும் சேர்ந்தாதான் கரை சேர முடியும். அவராண்ட விண்ணப்பம் வச்சுட்டு நான் பௌர்ணமிக்கு ஐயாவண்ட போயிட்டு வந்து உனக்கு அன்னாபிஷேகம் செய்யறேன்னு அவராண்ட வச்சுட்டு வரும். விண்ணப்பம் வச்சுட்டு தான் வருவேன். அன்னாபிஷேகம் எதுமா செய்யறாங்க? இன்னைக்கு அவருக்கு வந்து நான் சாதம் வெள்ளை எதுக்கு செய்யறாங்கன்னு கேட்டேன். அன்னசாதம் இதுதான் நான் புதுசு, நான் கோயில்ல பாத்துறேன், வருஷத்துல ஒரு வாட்டிய அன்னாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு அந்த கிராமத்துல இருக்கிறவங்க நீயே செய்யணும்னு எனக்கு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு 2-3 பேரு அவங்க கையால எனக்கு நெய், அரிசி, தயிர் வாங்கி. இப்போ இங்க முடிச்சிட்டு நேரா அன்னாபிஷேகத்துக்கு போனோம். எதுக்கு சாமி அன்னாபிஷேகம் பண்றாங்க? அதுதான் எனக்கு நீங்க சொல்லுங்க ஐயா. சொல்லணுமாப்பா? மனிதனோட உடம்பு பஞ்ச கோஷமா இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், அடுத்து விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம்ன்றது காட்சியா தெரிகிற இந்த உருவம். அன்னம்ன்றது ஒன்று போடலைன்னு சொன்னா காட்சியா தெரியக்கூடிய இந்த உருவம் கரைஞ்சி ஒன்றும் இல்லாத காணா போயிடும். செத்தவங்களை எதுவுமே புதைக்கிறோம், அவர் அப்படியே வைப்பாரு. பொச்சா மாதிரியே ஒரு மாதம் பொத்து போய் தோணுனா அப்படியே வருவாரான்னா அப்படி வரமாட்டாரு, அவரை உருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆகும். அப்போ அழுகக்கூடிய பொருள் தான், ஆனால் கெடாமல் இருந்து காப்பாற்றினது யார் அப்படின்னா இந்த கடவுள் என்ற இந்த அன்னம் தான். இந்த அன்னம்னு ஒன்று இல்லைன்னா இதே தானாகவே கெட்டு போயிடும். அதை கெடாமல் இதை வஸ்திரமாக வச்சுக்கிறதுக்கு காரணம் இந்த அன்னம். அப்போ அது நம்ம பார்வைக்கு சாட்சியாக இருக்கிறது அன்னம் தான். அதனால இறைவனை வேற எந்த வழியிலையும் காட்ட முடியாதுன்னு அன்னத்தை போட்டு அந்த லிங்கத்தை மூடி
அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நாம சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறியும் மாலையாக போட்டு இதைத்தான் அங்கே கோயிலில் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பண்ண பார்த்தியா, இதுக்கு உள்ள இருக்கிற சிவம் உன்னை காப்பாற்றுறானோ இல்லையோ, இந்த மேலே போட்டு வச்சுருப்பார், இதுதான் உன்னை காப்பாற்ற போகுதுன்னு சாட்சியாக பெரியவங்க காட்டி வச்சுக்கிறாங்க. பக்தி தான், பக்தியில தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ண விஷயம் ஞானத்தை சொல்கிறாங்க. ஏன்னா வேற எந்த வடிவத்தையும் காட்டவே முடியாது. எனக்கு மூச்சு இருக்குது, மூச்சு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். ஆனால் மூச்சை போய் நான் லிங்கத்து மேலே போய் வடிவு காட்டுறது. என் மனம்தான் என்னை இயக்குது, வேற எதுவும் என்னை இயக்கலை. ஆனால் மனசை நான் காட்ட முடியாது. இந்த 3 நிலைக்குள்ள மனுஷன் எல்லாரும் வாங்குறான். ஆடு மாடுலேருந்து மனுஷன் வரைக்கும் இந்த 3 நிலையோட முடிஞ்சு போச்சு. பாடம் பண்ணக்கூடியவங்களால மட்டும்தான் இந்த 3லேருந்து 4வதுக்கு வந்துக்கிறோம். இப்போதான் 4வதுக்கு வந்துக்கிறோம். அதுக்கு பேர் என்னது? விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷம் தான் இந்த 3த்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்போ இருக்கிற நிலை என்னன்ற உண்மையையும் நமக்கு உணர்த்தக்கூடியது. அப்போ இதில் நாம் நல்லா ஊன்றி நின்னால் மட்டும்தான் ஆனந்தமய கோஷமான அந்த ஞான பாதத்தை நம்மளால் அடைய முடியும். புரியுதுங்களா? இதை பக்தியில் இன்னைக்கு ஐப்பசி மாதம், அது ஐப்பசி மாதம் இன்னைக்கு அதை பண்ண போகிறாங்க. அப்போ பண்ணுறவங்களாம் என்ன காட்டுறாங்க? சிவனை காட்டல, நமக்குள்ளே இருக்கிற சிவன் இப்படி தான் அன்னம் போட்டு நம்மளை பரிபாலிக்கிறான் அப்படின்றத நாம் அதை உணரணும். அதுதான் இன்னைக்கான நாள். எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவரோட பிரசாதத்தை ஒரு சாதனா கூட உங்க உடம்புல வயிற்றுக்குள்ள போச்சுன்னா உங்க கஷ்டம், உங்க துன்பம், குழந்தை இல்லாதவங்களுக்கு, வீடு வசதி இல்லாதவருக்கு எல்லா கஷ்டமும் தீரும். இது தயவுசெய்து எல்லா சிவன் கோயிலையும் ஒரு பருக்கனா வாங்கி உங்க உடம்புக்குள்ள சேரணும். எனக்கு அந்த நிலைமை கிடைச்சிது. இன்னைக்கு எனக்கு பொக்கிஷமா என் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அது எல்லா பொக்கிஷமே எங்க அப்பா தான். அவரை நான் என்னைக்கே நான் மாட்டேன். இது சிவன் கோயில்ல ஐப்பசி மாசம் ஒரு நாள் தான் போடுறாங்க. ஆமா, வருஷத்துல ஒரு நாள். ஆனா ஐயாவோட ஆசிரமத்துல சாப்பாடு போடலாங்க, அதுவும் பிரசாதம் தான். ஆமா, அதுவும் இன்னைக்கும் அதுவும் பிரசாதம் தான். அந்த பிரசாதத்துக்கு இது மாசம் இங்க நடந்துனே தான் இருக்குது. அங்க வருஷத்துல ஒரு நாள் தான், மாசம் பண்ண முடியாது. ஆனால் இங்க அதே விஷயம் தான். இங்க அதுக்கு பேர் அன்னதானம் இல்ல, அதுக்கு பேர் பிரசாதம். ஏன்னா ஐயாவோட ஆசீர்வாதம் அந்த பிரசாதத்துல கலந்துருக்குது. இந்த பிரசாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் உடம்புல கலந்து, இந்த பிரசாதத்துக்கோசம் நான் வந்தது. அடுத்தது எங்க அப்பா வந்து நல்லது. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.